தலைவர்களுடன் ஒரு நாள் நிகழ்ச்சிக்காக தற்போது சிதம்பரத்திலிருந்து நாம் இணைகிறோம். நம்மோடு மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வாருங்கள், அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், இப்போ பிரச்சார களத்திலிருந்து நாம் சந்திக்கிறோம். எப்படி இருக்கு திமுகவின் பிரச்சாரம்லாம்? ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சாரங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய 3 ஆண்டு கால சாதனையை ஒரு எழுச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. 40க்கு 40 வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் 100க்கு 100% இருக்கிறது. காரணம், ஒரு அலை இப்போது கிளம்பிடுச்சு. திமுகவுக்கு ஆதரவான ஒரு அலை இருப்பதாக நீங்க காண்கிறீங்க. சிதம்பரம் தொகுதியில உங்கள் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுறார். கடந்த முறை திமுக எல்லா இடத்தையும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஸ்வீப் பண்ண சூழ்நிலையில, பல இடங்கள்ல பல லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இருந்த சூழ்நிலையில இங்க ஒரு நெருக்கடியான போட்டி இருந்தது. ஆனா இந்த முறை எப்படி இருக்கு களம்? இது நாங்கள் களத்தில் 3 முறை ஒரு 3வது முறை அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார். ஒரு நம்பிக்கையே வந்துச்சு எங்களுக்கு. ஆனால் இந்த முறை எங்களுக்கு இந்த ஆட்சியுடைய சாதனைகள் இப்போ மகளிர் இப்போ எங்கள் கிராமத்துக்கு செல்ல வாக்கு கேட்க போனாவே முன்னெல்லாம் எதிர்ப்பு கூற இந்த போய் இப்போ மக்கள் ஆர்வமாக எங்களை வரவேற்கின்றார். சிரிச்ச முகம். ஒரு ப்ரோ இன்கம்பன்சி ஃபேக்டரை நீங்க களத்துல பாக்குறதா? ஆமாம் ஆமாம், நேரடியாக நாங்கள் பார்க்குறோம். நம்முடைய வேட்பாளர் தோல் திருமா அவர்களுடைய அவருக்கு என்ன காரணம் என்றால், எதுக்கும் அசையாமல் இந்த கூட்டணியில் இணக்கமாக, இந்த கூட்டணி எப்படி அந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே போல தடுமாற்றம் இல்லாமல் நிலையான ஆதரவு. கூட்டணியில தடுமாற்றம் ஏன் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? திமுக ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையில எல்லா கூட்டணி கட்சிகளையும் அணுகுது. அதனால கூட்டணி கட்சியினர் ஒரு மன வருத்தத்திற்கு அவர்களை தள்ளி விடுறாங்க. திருமாவளவன் அவர்கள் பெரிய அண்ணன் அவங்க தான் பெரிய அண்ணன் மாரி நடந்துக்கிட்டாங்க, தவிர இவர் பெரிய அண்ணன் மாரி இல்லை. சகோதரர்களாக இணக்கமான இன்னும் சொல்ல போனால் முதல்வர்கள் அவருடைய இணக்கமான உடன்பாடு, இணக்கமான பேசுகிற மரியாதைகள் ஆண்டான அடிமையை போல கடந்த ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். ஆனால் அது போல இல்லாமல் நட்பாக எப்படி கடந்து வந்த களத்தில் நமக்கெல்லாம் இணையாக அவர்கள் இருந்து போராட்ட களத்திலும் இருந்தார்கள். ஆளுங்கட்சி ஆகிய போய் அவர்களை கைவிடாமல், இதே அதிமுக எடுத்துட்டா கூட்டணி தான் உடனே அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள் என்றால் அந்த கூட்டணியை கைட்டி விடுவார்கள். ஆனால் அது போன்ற இல்லாமல் நாங்கள் இருக்கும்போதும் இல்லாத போதும் இருக்கும்போதும் நாங்கள் எப்போதும் இணக்கமாக இருக்கின்ற காரணத்தால், கூட்டணி கட்சிக்காரர்களை மதிக்கின்ற காரணத்தால், உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியா இருந்தா கூட நீங்க கூட்டணி அமைத்து வாய்ப்பு கொடுத்தார். சரி, அதனால இந்த சிறிய மன வருத்தங்கள்லாம் ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு பொது தொகுதி எங்களுக்கு ஒதுக்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத அவரு புரிந்து கொண்டார்கள். இப்ப 40 இடங்கள் தான். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே பாராளுமன்றத்தில் எண்ணிக்கைக்கு தான் அவருக்கு இருப்பார்கள். அந்த எண்ணிக்கையே விட்டு கொடுத்தார்கள் முதல்வர்கள். இப்போ எண்ணிக்கை தான் அங்கே அதிகம், எண்ணிக்கை தான் கணக்கு. அங்கே அந்த கணக்கு அவர்கள் பகிர்ந்து நம்ம வெற்றியாக இருக்கும்போதும் மக்களோட ஆதரவு இருக்கும்போதும் அந்த அவர் கூட இணைந்து பயணம் செய்த கட்சிகளை விடாமல் எல்லாருக்கும் அக்காமடேஷன் கொடுத்தது மக்கள் மத்தியிலே ஒரு முதல் வெற்றி, முதல் மார்க்கு. கூட்டணியை சேர்க்கின்றதில் அந்த கணிப்பில் முதல் மார்க் பெற்றது நம்முடைய முதல்வர்கள். பலமான கூட்டணி இணக்கமான. இப்ப பார்த்தா இப்ப எதிர்கட்சியெல்லாம் சில கட்சியெல்லாம் காலையில ஒரு கட்சி பேசுறாங்க, மத்தியானம் பேசுறாங்க. அதே போல இல்லாமல் சில பேர் சீட்டுக்கு பணியாமல் ஒரு கட்சியில பேசுறது, ஒரு கட்சியில இன்னொரு கட்சியில பேசுறது, இன்னொரு கதை திறந்து வைக்கிறது, அது போன்ற நிலைப்பாடு இல்லாமல், அதுதான் இப்ப திருமாவளவனுக்கு அவர் மதிப்பு இந்த மக்கள் மத்தியில இந்த பகுதியில் ஏற்காருன்னா, எதையும் அவர் 3 சீட்டு கேட்டார்கள், நிலைமையை புரிந்து கொண்டு 2க்கு ஒத்துக்கொண்டார்கள். அந்த மனப்பான்மைக்கு அவருக்கு இப்ப நல்ல சப்போர்ட். அதனால களத்துல தலைவர்கள் மத்தியில அந்த ஒருங்கிணைப்பு இருக்குதா? ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குதா? ஏன்னா தலைவர்கள் நீங்க ஒருங்கிணைச்சிருவீங்களா, அது பிரச்சனை இல்ல. ஆனா தொண்டர்களை ஒருங்கிணைப்பதுதான் வெற்றியை நல்ல இணைப்பு இருக்கு, நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது, மக்களுடைய கெமிஸ்ட்ரி வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி பத்தி எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க,
ஏன்னா நாங்க கேட்ட பல்வேறு விஷயங்களை நீங்க செஞ்சு தரல. குறிப்பாக வன்னியர்களுக்கான 10% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடுல நீங்க ஒரு வருஷம் தாண்டிடுச்சு. இப்போ நீதிமன்றம் ரத்து செஞ்சு இன்னும் அதற்கான விஷயங்களை நீங்க ஒரு சீரியஸ்னஸ் காட்ட மாட்டேங்கிறீங்க. வழக்கு நடந்து கொண்டு மேற்கு தீர்ப்பு கொடுத்து அது கமிஷன் முன்பாக இப்ப இருந்து கொண்டிருக்கிறது. கமிஷன் முன்பாக இருந்து கொண்டு அதோடைய இன்னும் சொல்ல போனால் அந்த கமிஷனுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது பார்த்தா 10.5% வந்து அந்த இடஒதுக்கீடை கொடுத்து அமல்படுத்தினாவே பாதிப்பு அந்த சமுதாய மக்களுக்கு தான். இன்னும் சொல்ல போனால் சிவி சண்முகமே, அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகமே சொன்னால் நாங்கள் ட்ராமா போட்ட மாரி. இது அவர்கள் கட்சியை நாங்கள் வந்து தேர்தலுக்காக அந்த 10.5% அது கோர்ட்டு அப்பயே எங்களுக்கு தெரியும், கோர்ட்டு நடவடிக்கை போனால் அது நின்று போடும், ஸ்டே இதாயிடும் என்று அதை சொல்லி ஆக மக்கள் மத்தியிலே நாடகம் நடத்தியிருக்கின்றார்கள். சரி, முதல்வர்கள் அது சட்டத்துக்கு முன்பு சென்றாலும் அதுக்கு தடைப்படாமல் இருப்பதற்காக தான் இந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் வாங்கி கமிஷனுடைய நடவடிக்கைப்படி சட்ட ரீதியாக இன்றைய தினம் இந்த அணுக வேண்டும் என்றுதான் அது சட்ட ரீதியாக நீதிமன்றத்துக்கு அவர்களுக்கு அணுகி கொண்டிருக்கிறார்கள். அந்த கமிஷனுக்கு ஆனா பெரிய மனித வளம் கூட இல்ல, அதை வேலை செய்வதற்கான ஆட்கள் இல்ல, அதுல ஒரு சீரியஸ்னஸ் நீங்க காட்டல, பல முறை எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு முடிவு வரல. எப்போது அந்த காட்சிக்கு எப்படி கமிஷனுக்குரிய நடவடிக்கை அந்த அளவுக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அலுவலகத்துடைய அந்த என்னென்ன எண்ணிக்கை அதெல்லாம் அது உரிய இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பல புள்ளிவரங்கள் தர வேண்டும், தரந்து கொண்டிருக்கிறார். சரி, ஆனா நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அது 10% உள்ஒதுக்கீடு வந்த வன்னியர்களுக்கு அது ஒரு பாதிப்பாக அமையும் திமுக ஒரு நிலைப்பாடுல எடுத்துட்டு அவங்க சொன்ன சொல்லு அவங்களுடைய சொல்லிட்டு அவங்கள அதை வாக்கு பெறாக அதை வைத்து அரசியல் பண்ணணும் சொல்ல. இடஒதுக்கீடை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பங்கு உண்டு. ஏன்னா முதல்வர்கள் தாங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அது துப்பாக்கி சூடு நடந்து 21 பேர் இறந்த காலம். அதுக்கு பிறகு ஆட்சியில் வந்து அவங்க எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. ஆனால் கலைஞர்கள் முதலமைச்சராக ஆன பிறகு அவர் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவருக்கு அழைத்து அவரை கூப்பிட்டு அவருக்கு உரிய அந்த சதவரிக்கை கொடுத்தது. போராட்டம் செய்வதும் யார் வேணாலும் போராட்டம் செய்யலாம். ஆனால் அந்த முடிவை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இதாக இருந்தாலும் சரி, மற்ற இதாக அந்த சமுதாயத்துக்கு இருந்தாலும் இடஒதுக்கீடு கொடுத்தது முறையாக அந்த இணக்கத்தை வைத்துக் கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். முதல்வர்கள் அதை கொடுத்தது அந்த பெருமை எங்களுக்கு தான் உண்டு. சரி, இப்போ ஒருவேளை கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இந்த முறை திமுகவோட கூட்டணியில் இருக்கின்றவர்கள் ஒருவேளை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னும் பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சி உடன் ஒருவேளை கூட்டணி அப்படின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கான சாத்தியங்கள் இருக்குமா? அது எலெக்ஷன் வந்து போச்சு, நாடாளுமன்ற தேர்தல் போச்சு. இந்த காலத்தில் போராடிக்கிட்டு கொண்டிருக்காங்க, அவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறார்கள். அவர் அடிக்கடி நிலைப்பாட்டை மாற்றி கொண்டதால் தான் இப்போ பாமகவுக்கு இப்போ பெரிய ஒரு இழப்பு என்று அவர்கள் தோழர்கள் அந்த கட்சியை தாண்டவர்கள் குறுகி கொண்டிருக்கின்றார்கள். சரி, ஏன்னா அடிக்கடி நிலைப்பாடு இன்னும் சொல்லப்போனால் சாதாரண தொண்டர்லாம் ஒரு பதவிக்கு எதுவும் வர முடியவில்லை. அந்த பாட்டாளி கட்சியில் திராவிட முன்னேற்ற கூட்டணி இருக்கும்போது அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் அப்போது கூட்டணி இருக்கும்போது உள்ளாட்சி உரிய இடங்களை திராவிட முன்னேற்ற கொடுத்தது. ஆனால் இப்போது பாட்டாளி கட்சி இப்போ அதிமுக இணக்கமாக இல்லை. இப்போ தேர்தலுக்கு மட்டும் கூடுகின்றார்கள் என்ற நிலைப்பாடு வரும்போது மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். நீங்க ஒரு வேளாண்மை அமைச்சரா இருக்கும் பொழுது இப்பொழுது காவேரி நதி நீர்ல இருந்து அங்கேயும் மழை இல்ல, அதனால நீர் வரத்து குறைஞ்சிருச்சு. அதனால ஒரு பெரிய நெருக்கடியை நீங்க சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் நீங்க ஏன்னா பல இடங்கள்ல எங்களுக்கு நீர் பிரச்சனை இருக்குன்னு விவசாயிகள் போராடுறாங்க. அதை நீங்க எப்படி சமாளிக்க? இதுவரையில் நெருக்கடி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதோட போட இந்த காவேரி டெல்டா பகுதியில் நாகை பகுதியில் தண்ணீர் மேட்டூர் அணை மூடப்பட்டு அதுக்கு பிறகு வறட்சி ஏற்பட தண்ணி இப்போ சம்பா பயிர் கருகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தபோது உடனடியாக முதலமைச்சர் அவர்களுக்கென்று இப்போ மேட்டூர் அணையை திறந்து விட்டு தண்ணீரை காப்பாற்றியிருக்கிறார்கள். உரிய விதத்தில் உரிய நேரத்தில் நாங்கள் அதை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு இப்போ நாங்கள் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். சரி, ஒருவேளை இப்போ மேட்டூர் அணை சீக்கிரமே எப்பொழுதும் வழக்கத்திற்கு மாறாக சில மாதங்களுக்கு முன்னாலேயே அதை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மேகதாது அணை கட்டுனா இன்னும் ரொம்ப சிக்கல்கள் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எல்லாம் வரும்னு சொல்றாங்க. அதற்கான நடவடிக்கைகள் நீங்க என்ன தமிழ்நாட்டு அரசு உடைய நடவடிக்கை இந்த
நீர் சம்பந்தமாக சட்ட சிக்கல்கள் எல்லாம் அதை முதலமைச்சரவும் அந்த துறை அமைச்சரவும் அவர் நேரடியாக கவனத்தில் கொண்டு உரிய இடத்தில் உரிய சட்ட நீதிமன்றத்தை நாடி அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் எதற்கும் தயங்க மாட்டார்கள் முதல்வர்கள். சரி, கடந்த முறை சிதம்பரம் தொகுதியில சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசம், இந்த முறை களம் மாறி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெல்வதற்கான உங்க கூட்டணி வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இப்போது எங்களுக்கு இருக்கிறது. 2 லட்சம் வாக்கு 2 லட்சம் வாக்குகள் பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய கணிப்பு அதுதான் சரியாக இருக்கின்றதா, மக்களுடைய ஆதரவு வந்து பெருவாரியாக திமுகவுக்கு இருக்கின்றதா என்பது தேர்தல் நாள் சொல்லும். பொறுத்து பார்க்கலாம். வாழ்த்துக்கள் உங்களுடைய பரப்புரை பயணத்திற்கு. நன்றி நன்றி நன்றி. இதன் மூலமாக மக்களை சந்திப்பது, உங்கள் மூலமாக சந்திப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய பணி சிறக்கட்டும். உங்கள் வெளி உலகத்தில் எங்களுடைய சாதனைகளை தினந்தோறும் கொண்டு செல்கின்றீர்கள். அது மக்களுக்கு சென்று அது வாக்காக மாறும். சரி, உங்களுடைய நேரத்தில் அந்த நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார்.